ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும். அங்க செல்வ பெருந்தகை அவர்களை கைது செய்ய போகும் பொழுது குதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு பசுந்தோல் போத்திய புலியாக நான் காந்தி வழியில வந்தேன், நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம். இன்னொரு பக்கம் இது RSS போட்ட வழக்கு பாருங்க. அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இங்கே குண்டாஸ் ஆக்டுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா, இதுக்கு RSS காரணமா, மத்திய அரசு காரணமா, ஒரு CBI கேஸ் இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு, 307 இருக்கு, இதை போன்ற பல வழக்குகள். குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க, நான் சொல்வது நேர்மையா பேசுங்க. நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்ல என்ன சொல்றாரு, போய் என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன், கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம். லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் நான் கொண்டு வர்றேன், எங்கேயும் விட போறது கிடையாது. தமிழகத்துல இதான்